Hi friends, welcome to our channel New Creations #2019. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஓல்ட் இன்விடேஷன் கார்டையும் வேஸ்ட் கார்ட்போர்டையும் வச்சு எப்படி ஒரு அழகான ஹோம் டெக்கர் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது மாதிரி வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 8 சென்டிமீட்டருக்கு இன்னொரு வட்டம் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரீ டிசைன் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இன்ட்டு போட்டிருக்க இடம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டரை யூஸ் பண்ணி அந்த இடம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக இதே மாதிரியே பிளாக் கலர் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 4 பக்கமே வந்துட்டு 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இது மாதிரி வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணோம்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் நம்மளுக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்துட்டு நம்மளுக்கு ப்ளைனாக தான் இருக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த பேப்பரை அப்படியே அந்த இன்விடேஷன் கார்டு மேலே வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இன்விடேஷன் கார்டு இல்லை அப்படின்னா நம்ம சார்ட்டை கூட யூஸ் பண்ணி இது மாதிரி ஃப்ளவர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ளவர் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளவர் டிசைன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கர் அப்படின்னா ஸ்கெட்சை யூஸ் பண்ணி சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரியே மற்ற எல்லா ஃப்ளவர்லேயும் கூட வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு இதில் மட்டும் இது மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதை ஃபெவிகால் வச்சு ஒட்டிட்டோன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரியே நம்மளுக்கு ஒரு லுக் கிடைக்கும். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா அதை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரியே மற்ற எல்லா ஃப்ளவரையும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லா பூவையும் அது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி எண்டில் மட்டும் இது மாதிரி பெண்ட் பண்ணி விடுங்க. இன்னுமே பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா வந்து அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ளவரோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன டாட் மாதிரி வைக்க போகிறோம். உங்ககிட்ட வந்துட்டு ஒயிட் கலர் மணி அது மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது மாதிரி ஒயிட் கலர் பெயிண்டில் வந்துட்டு சென்டரில் வந்து நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம். எல்லா ஃப்ளவரையும் பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்டில் நம்ம அப்படியே ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக் சைடில் வந்துட்டு இது மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒட்டுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். எல்லா ஃப்ளவரையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே பக்கத்தில் அப்படியே நெருக்கமாக வந்து நம்ம அப்படியே ஒட்ட வேண்டியதுதான். நம்ம பார்த்திங்கன்னா வேஸ்டான கார்ட்போர்டையும் இன்விடேஷன் கார்டை வச்சுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான வால் ஹேங்கிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க பொருளை வச்சு இந்த லாக்டவுனில் அழகாக இது மாதிரி பண்ணி வீட்டை வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி. நம்ம வேஸ்ட் இன்விடேஷன் கார்டையும் கார்ட்போர்டையும் யூஸ் பண்ணி ஒரு அழகாக வால் ஹேங்கிங் பண்ணியாச்சு. இதை வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டபுள் சைட் செல்லோ டேப் அப்படி இல்லைன்னா இது மாதிரி வந்துட்டு ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை நாட் போட்டுட்டு அதை ஃபெவிகால் வச்சு அப்படியே ஒட்டிடலாம். பேக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பேப்பரை வந்துட்டு அது மேலே ஒட்டிடலாம். இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக செல்லோ டேப் வந்துட்டு வச்சு நான் ஒட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் பண்ண வால் ஹேங்கிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாத்தையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.